டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம்ஸ் 2025ல இப்போ இந்த மந்த் வந்து பார்த்தா இதுக்கான கால் பேர் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி வந்து ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து எப்படி படிக்கிறது, எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இங்கிலீஷ் சப்ஜெக்ட். ஸோ இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, நான் வந்து இதுக்கு மேல ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்டேட் பண்ணிட்டே வரேன். எந்த மாதிரி எல்லாம் பேட்டர்ன்ல போனா நம்ம வந்து ஒரு 25 மார்க் மேல எடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஆத்தர் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது ஆத்தர் ரிலேட்டடா எது பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம டெட் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் உங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 உடைய கொஸ்டின் பேப்பர்ல நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுல ஆத்தர் ரிலேட்டடா நாம என்ன படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல ப்ரீவியஸா இப்போ 2022-23 என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆத்தர் ரிலேட்டட் உள்ள கண்டென்ட் எல்லாமே இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயமுடைய டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயமுடைய டைட்டில் யார் வந்து எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதெல்லாம் ஒரு ஈஸியான கொஸ்டின். இங்கிலீஷ்ல நாம திருக்குறளை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டாக்கா திருவள்ளுவர் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அதே மாதிரிதான் கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு, கம்பர் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ட்ராஜிக் ஸ்டோரி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு போயம் எழுதுனது யாரு அப்படின்னா வில்லியம் மேக்பிக்ஸ் தச்சரே. ஸோ இவர் தான் இதுக்கான ஆத்தர். ஜஸ்ட் ஒரு மார்க் ஈஸியா எடுத்துடலாம். அப்போ இது ரிலேட்டடா வேற என்னென்னலாம் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம மெஸ்மரைஸ் அகாடமில ஒரு புக்குமே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2ல இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்னலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனோட எல்லா கொஸ்டின்ஸும் வித் பேஜ் நம்பர் புக்ல எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டென்ட் போட்டிருக்கேன். பிளஸ் இதுக்கான சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாய் போட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொரியர்ல வேணும்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. அதே மாதிரி திருப்பியும் இன்னொரு கொஸ்டின் இவரை பத்தியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ தச்சருடைய நாட் கொஸ்டினை நம்ம வந்து கரெக்டா வாசிக்கணும். நாட் கனெக்டட் வித் ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒன்னு எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இவர் வந்து எலிசபெத்தன் பீரியட்ல கனெக்டே கிடையாது. பட் மற்றதெல்லாம் பார்க்கலாம். விக்டோரியன் ஏஜ் அப்படின்னா இவர் வந்து இஸ் பிலாங் டு விக்டோரியன் ஏஜ். ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட இவர் சொல்லலாம். இவர் வந்து ஒரு நாவலிஸ்டும் கூட. அப்போ 3 கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ரிலேட்டடா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னே ஒன்று மட்டும்தான் அன்ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் ஏ. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who came to known as poet of the people. ஸோ நம்ம யாரை வந்து poet of the people அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சேம் நம்ம தமிழ்ல கூட புனை பெயர்கள் இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா பாரதியாரை நம்ம எப்படி அழைக்கிறோம், வாணிதாசனை நம்ம எப்படி வந்து அழைக்கிறோம், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வீரமாமுடிவருக்கு எதனா வந்து புனை பெயர் இருக்குதா, இல்ல அடிஷ்னலா வேற எதனா பேர் இருக்கா, அது மாதிரிலாம் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இது எல்லாம் பண்றாங்க அப்படின்னா poet of the people அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ த ஆன்சர் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். இன்னொன்னு எஸ்பெஷலி இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்பீட்டடா திருப்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல வந்து கேட்டிருக்காங்க மல்டிபிள் பேட்ச்ல. அதுக்கு அடுத்தது the only poet who had been awarded the title. ஸோ ஒரே ஒரு போயட்டுக்கு மட்டும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா த போயட் லெரிட்டேட் ஆஃப் பிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னா சேம் அவரே தான், எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். அப்போ நம்மளுக்கு தேவை இந்த ஆத்தரை பத்தி மட்டும் நம்ம படிச்சிருந்தாலே கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், ஒரு கொஸ்டின்ஸை ஈஸியா அட்டன் பண்ணிடலாம்.
யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழ்ல திருவள்ளுவர் பத்தி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டென்ட் ஃபுல்லா நம்ம படிச்சிருவோம். ஸோ அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிருவோம் பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்க எட்கர் ஆல்பர்ட் பஸ்டர் பத்தி நம்ம படிச்சோம் அப்படி இல்லை, ஒரு கொஸ்டின்ஸை ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது சேம் ஆத்தர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா தி கிரொக்கடைல் அப்படின்ற ஒரு போயம். ஓகே, ஸோ தி கிரொக்கடைல் அப்படின்ற ஒரு போயம் இருக்கு. ஸோ இந்த போயம் எந்த ஒரு புக்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு புக்ல இது வந்து அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ தி ஆன்சர் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். ஸோ ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற ஒரு புக்ல தான் தி கிரொக்கடைல் அப்படின்ற ஒரு போயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப வந்து பெரிய லெவல்ல எல்லாம் ஒண்ணு இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இப்ப நம்ம பாக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே 6வது புக்ல இருந்தே கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்தோடனே 12வது வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா கொஸ்டினே 6 to 8லயே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. சேம் இதே டாபிக்ல இன்னொரு கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் இது வந்து ஒரு ஃபேமஸான ஒர்க், ஆக்சுவலா சில்ட்ரன்ஸ் உடைய ஒர்க். இது எழுதுனது யாரு? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் இருந்து இந்த போயம் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பட் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட்ன்ற ஒரு ஒர்க்கை எழுதுனது யாருன்னு தெரிஞ்சாக்கா இந்த ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ யார் எழுதினாரு அப்படின்னா லூயிஸ் கேரோல். ஸோ இவர் தான் இந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்டுடைய ஆத்தர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி. ஸோ ட்ரூ ஸ்டோரிஸ் ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஸ் அபவுட், இது எதை பத்தினது அப்படின்னா பயோகிராஃபி பத்தினது. ஆக்சுவலா இது வந்து பயோகிராஃபி பத்தின ஒரு ஒர்க். இதை எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா தி ஆன்சர் நாதன் ஹேவத்ரன். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க் வந்து எழுதினார். பட் இதுல யார பத்தி சொல்லிருக்காங்கன்னு கேக்குறாங்க ஆக்சுவலா. சோ அப்போ இது கிடையாது ஆன்சர், ஐசக் நியூட்டன். சோ क्वेश्चन நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல யார பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐசக் நியூட்டனை பத்தி சொல்லிருக்காங்க. பட் இது யார் எழுதுனதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இது. ஓகேவா? சோ இத வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அவரை பத்தியே தான், நாதனல் ஹேவத்ரன். சோ இவரு எந்த ரைட்டர், எந்த கண்ட்ரியை சேர்ந்த ரைட்டர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ தி ஆன்சர் அமெரிக்கன் நாவலிஸ்ட். சோ இவர் யாரு அப்படின்னா ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட். அப்போ இதெல்லாம் 8வது புக்ல இருக்கு. பர்டிகுலரா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन, an English writer of children's Black Beauty. So Black Beauty அப்படின்றது ஒரு சில்ட்ரன் ரைட்டர் எழுதுன ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து யார் எழுதுனா அப்படின்னா ஹானா சீபல். சோ இவர் தான் வந்து பார்த்தோம்னா பிளாக் பியூட்டி. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் தான். அடுத்து A think of beauty is joy for ever. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a very famous quotation. யார் எழுதிருக்காரு அப்படின்னா ஜான் கீட்ஸ். இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிறீங்கனாலே கண்டிப்பா இதுல 4 ஆத்தருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எஸ்பெஷலி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 8th புக்ல ஜான் கீட்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, வில்லியம் ஷேக்ஸ்பியரை பத்தி கொடுக்குறாங்க. எல்லாமே படிச்சுக்க வேண்டியதான். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஆத்தர் ரிலேட்டடா ஒரு 4ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. சூப்பரா ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினும் சேம் திங்க் ஆஃப் பியூட்டி. இது யார் எழுதுனது அப்படின்னா ஜான் கீட்ஸ். ஓகேவா? சோ நம்மளுக்கு ஆப்ஷன்ல சூப்பரா என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மள குழப்புற மாதிரி இது வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? சோ என்டிமியான் a poetic romance இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க அந்த லைன்ஸ்.
இது ஓகே, எல்லாமே புரியுது. பட் இது எழுதுனது யாரு நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஜான் கீட்ஸ். ஸோ ஜான் கீட்ஸ் தான் இதுக்கான ஆத்தர். ஸோ நெக்ஸ்ட் ஜார்ஜ் எலியட். ஸோ இவருடைய பென் நேம் என்ன, ஜார்ஜ் எலியட்டுடைய பென் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலா மெனி டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நம்ம டெட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம்ல கூட நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது கூட சொல்லியிருக்கேன். என்னன்னா ஜார்ஜ் எலியட்டுடைய புனைப்பெயர் பென் நேம் என்ன அப்படின்னா மேரி ஆன் ஈவன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென் நேம். இன்னொன்று இது ரிப்பீட்டடா திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறது ஒரு விஷயம். அடுத்தது வார் அண்ட் பீஸ், வெரி ஃபேமஸ் ஒர்க். ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒர்க் எது அப்படின்னா வார் அண்ட் பீஸ். இதை எழுதுனது யாரு? ஸோ வார் அண்ட் பீஸ் உடைய ஆத்தர் யாரு அப்படின்னா லியோ டால்ஸ்டாய். ஸோ லியோ டால்ஸ்டாயை பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இதை நீங்க வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும், பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா திருப்பியும் அதை பத்தி தான் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். லியோ டால்ஸ்டாய் பத்தி திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ லியோ டால்ஸ்டாய் அப்படின்றவரு ஒரு ரஷ்யன் ஆத்தர். நம்மளுக்கு வந்து இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம், இவரு எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யன் கண்ட்ரியை சேர்ந்தவர், ஒரு கொஸ்டின். அடுத்தது இவருடைய பெஸ்ட் நோன் எபிக் நாவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது? ஹானி கரீனியா. ஸோ ஹானி கரீனியா அப்படின்றது தான் இவருடைய லியோ டால்ஸ்டாயோடைய ஒரு பெஸ்ட் எபிக் நாவல் அப்படின்னு கூட சொல்லலாம். வார் அண்ட் பீஸும் இவர் எழுதுனது தான், இதுவும் இவர் எழுதுனது தான். அடுத்தது சேம் ஆத்தர்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு கொஸ்டினும் கேக்குறாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா which among the following is not work of லியோ டால்ஸ்டாய். இதுல ஒரு 4 ஒர்க் கொடுத்துட்டாங்க, இதுல எது வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வந்து 2 ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வார் அண்ட் பீஸ் லியோ டால்ஸ்டாய் எழுதுனது, ஹானி கரீனியா இவர் தான் எழுதினாரு. இப்ப நம்ம 2 கொஸ்டினை தனித்தனியாவே பார்த்துட்டோம். பட் இது 2த்துல தான் ஏதோ ஒண்ணு வந்து பார்த்தோன்னா லியோ டால்ஸ்டாய் எழுதின ஒரு ஒர்க். அது தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கான ஆன்சர் எது இல்லைன்னு கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஆக்சுவலா இதுதான் இவரு எழுதாத ஒரு ஒர்க். 3 கொஸ்டினும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லியோ டால்ஸ்டாயோடைய ஒரு ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி. கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும் உங்களுக்குள்ள, இதெல்லாமே பார்த்தாலே. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆத்தர் கண்டென்ட்ல நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மோட்டிவேட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஆத்தர் கண்டென்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க, ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு, ரஸ்கின் பாண்ட் இருக்காரு, ஜான் கீட்ஸ் இருக்காரு, இது மாதிரி இன்னும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்காரு. ஏன்னா அவரை பத்திலாம் நான் இன்னும் கொஸ்டின்ஸ் சொல்லலை. அப்படி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸோ இதுல வந்து கண்டென்ட் கம்ப்ளீட்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸா கேட்டிருக்கிறாங்க பிளஸ் பேஜ் நம்பரோட பிளஸ் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஸோ வேணா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடியால என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு மேல கிராமர், இங்கிலீஷ்னாலே கிராமர் கண்டென்ட் தான் மெயினா சொல்லுவாங்க எல்லாருமே. ஓகேவா? அது மட்டும் கிடையாது, ஆத்தர் ரிலேட்டடோ கேட்கறாங்க கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல கிராமர் கண்டென்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்றதுல ஒரு டாப் 15 கொஸ்டின்ஸ், ஒரு 15 கேள்விகள் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஸோ ரெடி ஆயிடுங்க. இந்த புக்கை வந்து பார்த்தோன்னா பேஸ் பண்ணி தான் நான் எடுக்க போறேன். சப்போஸ் இந்த புக் உங்க கையில இருக்குதுன்னா கூட நீங்களும் ஒன் சைடா நீங்க என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ.